இங்கே பாரு சுஜி பாருமா தங்க. இங்கே பாரு சுஜி இந்த இருக்கார் நண்பர்களே, என்னுடைய பிக் ஃபேன் ஆஃப் தி வேர்ல்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சங்கத்தில் எல்லா ஆள்கள்ட்டையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே சுஜித்ராமா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. லாப டாட்டா எல்லாரும் பார்த்து விட்டாங்கண்ணே. இது பொங்கப்பொடி பார்ட் 1 நண்பர்களே. நம்ம தங்கச்சி நந்தினி பாப்பாவை கொண்டு கொடுக்க போகிறாங்க. சுஜித்ரா எல்லாருக்கும் டாட்டா போடு. பாய். பாப்பனே ஃப்ளைங் ஸ்கூட். பாய். எத்தே போயிட்டாரு இல்லையா? பார்த்து விட்டாங்கண்ணே. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு வேலை இருக்குன்னா வாரேங்க. பார்த்து விட்டாங்க. நேரம் சாயங்காலம் 2:17. என்ன காரணத்துக்காண்டி இந்த வீடியோ ப்ளேயாக பண்ணி செல்ஃபி மோடில் போட்டு நான் செல்ஃபி எடுத்து தனியாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி பொங்கல் வசூலுக்கு போகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு 2 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளாக கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை பொங்கல், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. சாயங்காலம் தான் துட்டு பிரிக்கணும் அப்படின்ட்டு. சரி, அதுக்கும் இந்த வீடியோவுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். ஒரு காரணம் இருக்குது. நம்ம தான் சில பேர்களை வாசிக்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன காரணம்னு சொல்கிறேன், அதை மட்டும் கேளுங்க. நம்ம திருக்கல்யாணத்துக்கு வசூல் பிரித்தோம்னா நண்பர்களே, அவங்க தந்த நல்லுள்ளங்களோட பேரை உங்களுக்கு வந்து இந்த காணொலி வழியாக சொல்லிக்கிட்டேன். அதாவது நம்ம ஊருக்காரங்க தான் தந்து திருக்கல்யாணத்துக்கு வெடி வெடிக்கிறதுக்கு 30,000 வரைக்கும் வசூல் பிரிஞ்சுது. அதில் நான் பிரித்து கொடுத்தது 10,000 வரைக்கும் பிரித்து கொடுத்தேன். 8,200 பிரித்து கொடுத்தேன். 2,000 இருந்தது, அதை பெரிய ஆள்கள்கிட்ட கொடுத்து அவங்க கணக்கில் எழுத சொல்லிக்கிட்டேன். அதனால் நான் 10,000 வரைக்கும் பிரித்து கொடுத்தேன். எதை அவங்க தந்த அந்த காசு என்கிட்ட தந்த அந்த நல்லுள்ளங்கள் பேரை என்கிட்ட அந்த தந்தாங்களா 8,200 அவங்க நல்லுள்ளங்களோட பேரை நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டேன். ஏன்னா பெரிய ஆளுக்கு பிரித்த கணக்கு வேறு. அவங்க வந்து கான்ட்ராக்டுக்காரங்க, அந்த மாதிரி பெரிய தொழில் பண்ணுறவங்கக்கிட்ட 1,000-500 வாங்கி அதில் வந்து தான் 20,000. நான் வாங்கினது 28, ஒரு 30,000 கிட்ட நம்ம திருக்கல்யாணத்துக்கு வசூலுக்கு பிரித்து வெடித்தோம். சரி மேட்ருக்கு வரேன். 500 தந்தது யாரெலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருக்கல்யாணத்துக்கு வெடி வாங்குறதுக்கு ராமர் ஐயா ஒரு 500 தந்தார். ரவி கான்ட்ராக்டர்னு, அடுத்து நாகராஜன் கான்ட்ராக்டர், நாகராஜ் சித்தப்பா எனக்கு வரும், அவங்க ஒரு 500. 3 பேர் 500 தந்தாங்க. என்கிட்ட பெரிய ஆளுக்கிட்ட நிறைய பேர் 500 கொடுத்தாங்க. ஆனால் 300 தந்தது 2 பேர். ஜெயராம்னே மதுரா கோட்ஸில் வேலை பார்க்குறாப்புல, ரவி கான்ட்ராக்டர். அந்த மதுரா கோட்ஸில் ரவி கான்ட்ராக்டர் அது கட்டட வேலை, அவங்க வந்து ஒரு 300 தந்தாங்க. மகேந்திரன் 200 தந்தவங்க பேரெல்லாம் சொல்கிறேன். மகேந்திரன் வனிதா 4,000, ராமர் மாமா, சிவரஞ்சினி, சிவகுமார், பாலகன் அண்ணன் வெல்டிங்கில் இருக்கான், ஆனந்த் கான்ட்ராக்டர், ரவி, மாயி, ஆதி, உதயா, எல்கண்ணன், இவங்கெல்லாம் 200 தந்து சிறப்பித்தாங்க. 100 தந்தது யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, கதிர், முத்துக்குமார், வைகுண்டம், சிவகுமார், பாலகிருஷ்ணன், சின்னக்குட்டி, தர்மர், கண்ணன், செல்வமணி, நாகேந்திரன், வைகுண்டமுத்து, சேவியர், கிருஷ்ணன், சதீஷ், என் சுப்பிரமணியன், எல் குருசாமி, ரத்னகுமார், இவங்கெல்லாம் கண்ணன், லட்சுமணன், ரமேஷ், சக்திவேல், திருமேனி, மாதவன், இவங்களாம் 100 தந்து சிறப்பித்தாங்க. 50 ரூபா நமக்கு தந்தது யாரெல்லான்னு கேட்டிங்கன்னா, நாராயணன், நாதன், ஆதிமணியன், பால்பாண்டி, ஆரியங்காவு, சக்திவேல், முருகன், திருமேனி, செந்தில், மாரிராஜா, சதீஷ்குமார், நரேன், கார்த்திக், குமார், செல்வ, கென்னடி, வாணி, ராஜேஸ்வரி, மணிகண்டன், வேலாயுதம், செல்லத்தாய், முத்துமாலை, முப்புடாதி, பொட்டு. 20 ரூபா தந்தது யாரெல்லாம் கேட்டிங்கன்னா, கண்ணன், ஆறுமுகம், சங்கரபாண்டியன், பிச்சம்மா, வைத்திலிங்கம், பழனிசாமி, முத்துக்குட்டி, கணேசன், காலசாமி, தாமரை புஷ்பம். 10 ரூபா தந்தது பொன்முத்துன்னு ஒரு சின்ன பையன். இந்த விவரத்தெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்னா, இந்த பேரெல்லாம் நம்ம ஒரு நேரம் நினைவுபடுத்திக்கிடும். இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு திருக்கல்யாணம் இல்லை. அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வச்சுருந்த காசை நமக்கு தந்து திருக்கல்யாணத்தை சிறப்பு நடத்துறதுக்கு உதவி பண்ணாங்க. அந்த பேரை ஏன் வாசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2 நாள் கழித்து பொங்கலுக்கு வசூல் பிரித்து பொங்கல் போட்டிக்கு பரிசு வாங்குறதுக்கு காசு பிரிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் போகிறேன். பெரிய ஆட்களெல்லாம் சந்தித்து காசு வாங்கணும், அவங்கக்கிட்ட வாங்குறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஊரில் மகளிர் இருக்காங்களே பெண்கள், அவங்கக்கிட்டலாம் ஒரு 50-60 வாங்கும்போது அவங்க நம்ம கேட்டோடனே தாராங்க. பொங்கல் போட்டிக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, விளையாடலாம் வரதே கிடையாது. ஆனால் பசங்களை ஊக்கப்படுத்தணும், அவங்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்கணுன்ட்டு தாராங்க அவங்க வீட்டில் உள்ள காசை. அவங்கள பெருமைப்படுத்தி சொல்லிடுவோம், திருக்கல்யாணத்துக்கு வேலை தந்திருக்காங்க. இன்றைக்கி வரப்போகிற பொங்கல் போட்டி, அதாவது நாளை கழிச்சு வரப்போகிற பொங்கல் போட்டிக்கு இன்றைக்கி நான் வசூலுக்கு வருவேன். அதுக்கும் உங்களுடைய பொன்னான ஆதரவை தந்து மறக்காமல் ஒரு 50, 60, 70 கான்ட்ராக்டுக்காரங்க அவங்களால முடிஞ்ச 500, 1000 தந்தீங்க. ஒரு 10,000, 12,000 வரைக்கும் போனீங்கன்னா நல்ல நம்ம பசங்களுக்கு சிறப்பான பரிசுகள் கொடுத்து ஊக்கப்படுத்தலாம். அதனால் உங்கள் பசங்களும் விளையாடுவாங்க. இளைஞர்கள் விளையாட போகிறீங்க. இளைஞர்கள்ட்ட தனியாக காசு பிரிச்சுருவோம், பெரிய ஆள்கள்கிட்ட காசு பிரிச்சுருவோம். நம்ம மேக்ஸிமம் உள்ளூரில் இருக்க பொம்பளைகளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 வந்து உதவினீங்கன்னா உங்கள் பொண்ணான ஆதரவில் பொங்கல் போட்டி வெகு சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, திருக்கல்யாணத்துக்கு வெடிவாங்க காசு தந்தவங்களுக்கும் இன்றைக்கி பொங்கலுக்கு வசூல் பிரிக்க வரும்போது காசு தர போகிறவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, அம்மா, ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்க. இன்றைக்கி மணி இப்போ 2:17, 5 மணிக்கு பசங்கள்லாம் கிளம்பி வருவோம். எத்தனை பேர் அதுக்குள்ளே இந்த வீடியோ பார்க்கிங்கன்னு தெரில. பார்க்குற நல்லுள்ளங்கள் மறக்காமல் இன்றைக்கும் நாளைக்கு காலையில் சனிக்கிழமை அப்பவும் வரும். தந்துடுங்க. பொங்கல் போட்டியை வெறித்தனமாக பண்ணிடுவோம்.
ம் ஒரு கன்றாவியான திட்டம். என்ன திட்டம் அப்படின்னு கேட்குறீங்களா? நல்ல திட்டம் தான், யோசனைலாம் நல்ல திட்டம். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரயில் பாலம். ரயில் தடம் இருக்கா? ரயில் தடம். ரயில் தடத்துக்கு கீழே தான் இந்த காங்கிரீட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 அடி இருக்கும். 40 அடி பள்ளத்தில் குழியை தோண்டி இந்த திட்டத்தை பயன்படுத்தினாங்க, திறந்தாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மோட்ரு ரூம். என்ன மோட்ருன்னு கேட்டிங்கன்னா தண்ணி அடிப்பாங்களா மோட்ரு தோண்டியிருக்காங்கன்னா 40 அடி தோண்டினா எந்த இடத்துல தண்ணி வராதுன்னு இருக்குது. 10 இடத்துக்கு கீழே தோண்டியிருக்காங்க. இந்த ரயில்வே தடம் வந்து தென்காசி வரைக்கும் போகுது. தென்காசிலேருந்து கேரளா பார்டர் வரைக்கும் போகுது நண்பர்களே. நான் காலேஜுக்கு இந்த ட்ராக்கில் தான் போவேன், அம்பாசமுத்திரத்தில் வண்டி ஏறி. நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பாலம் கிடையாது, மேலே ஒரு ரோடு மட்டும் உண்டு, அதில் ஏறி போவேன். ட்ரெயின் வரலன்னா நாங்கள் பாட்டு போயிடுவோம் வண்டியில். அதுக்கப்புறம் சரி மக்கள் வந்து விபத்து ஆயிடக்கூடாது அப்படின்னு குழி தோண்டி காங்கிரீட்டுக்கு போட்டாங்க. இப்போ தான் ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வடக்கன்ஸு, வெளிநாட்டு வட மாநிலத்தவர்களுக்கு தான் வேலை கொடுத்தாங்க அந்த இடத்துல, இந்த காங்கிரீட் போட்டு இந்த தண்ணியை கொடுக்குறதுக்கு. கோடி கணக்கில் செலவு பண்ணி தோண்டி இங்கே பாருங்க தண்ணி எப்படி தேங்கியிருக்குன்ட்டு. இந்த தோண்டி இந்த திட்டம் தொடங்கிறது வந்து ஒரு 30-40 வண்டியாவது எங்கள் ஊருக்கு இந்த வண்டியில் வழி தெரியாமல் தண்ணிக்குள்ளே வண்டியை விட்டு எத்தனை வண்டி வம்பா போயிருக்கு தெரியுமா? இப்போ பாருங்கள் தேங்க தண்ணி இப்போ அடித்து போடுறதே காணல. மோட்டருக்கு போட்டு அந்த பெட்ரோலில் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் சம்பளம் கொடுத்து இந்த தண்ணியை மோட்டர் வச்சு அடித்து தண்ணி வீணு, அந்த பெட்ரோல் வீணு, அவருக்கு சம்பளம் வேறு கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு இதில் ஒரு கேட்டை போட்டிருந்தீங்கன்னா அந்த கேட்டை திறக்கிறவருக்கு சம்பளம், மக்களும் சிறப்பாக போயிட்டு பயணிச்சிருப்பாங்க. 2 லட்ச ரூபாய்க்குள்ளே முடிய வேண்டிய திட்டத்தை கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒவ்வொரு பாலத்துக்கு கீழையும் இப்படி போட்டு 10 இடத்துல தோண்டியிருக்காங்க. 8 இடத்துல தண்ணி இப்போ தேங்கி கிடக்கு. 2-3 இடத்துல தான் தண்ணி இல்லாமல் இந்த பாலம் சீராக இயங்கிக்கிட்டு இருக்கு. தண்ணி தோண்டினா தண்ணி வந்ததுன்னா அந்த இடத்துல அப்படி விட்டுற வேண்டிய மூடிட வேண்டியதானே. தண்ணி வந்து அதை அடைக்க முடியாமல் இப்போ பாருங்கள், இப்போ இதில் டைவ் அடித்து குளித்தோம்னா கிட்டத்தட்ட முத்த எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு ஆழம், 30 அடிக்கு ஆழம். தண்ணி எவ்வளோ காலம் தேங்கிட்டு இருக்கு. ஃபெயிலியர் திட்டம். அதனால் இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் கொண்டு வராதிங்க. கொண்டு வந்தால் கொஞ்சம் பயனுள்ள திட்டங்களாக கொண்டாங்க. இது நம்ம ஊருக்கு கீழே தான், நம்ம ஊருக்கு கீழே போட்ட பழம் தான் இந்த நிலச்சனத்தில் இருக்குது. சுற்றி வயல் எப்படி தண்ணி இல்லாமல் இருக்கும் பூமிக்கு அடியில். ஸ்விம்மிங் பூலுமே இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு வெயிட் அண்ட் சி. பொங்கலோட வியாபாரி வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. மறக்காமல் அவங்ககிட்ட பேரம் பேசாமல் வாங்குங்க நண்பர்களே.